ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனா vlog. இது வந்து சண்டே எடுத்த வீடியோ தாங்க. சண்டே அன்றைக்கி காலம்பரை வந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் போயிட்டு மீன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் நிறைய பாத்திரம் இருந்ததுனால அதெல்லாம் கழுவி வச்சுட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா மீன் க்ளீன் பண்ணும்போது நம்ம சிங்க்கு சுத்தமாக இருக்கும் இல்லையா, இல்லைனா கவுச்சி எல்லாம் பாத்திரத்தில் போய் சேர்ந்துடும். சரின்னு சொல்லிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் கவரில் எடுத்து வச்சுட்டாங்க. முட்டை மீன்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து முட்டை ஆம்லேட் ஆஃப் பாயில் கேட்டாங்க, பெப்பர் போட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பெப்பர் போட்டு ஒரு ஆஃப் பாயில் போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஜாமான்லாம் கழுவி வச்சு அவங்களுக்கு சிங்க் வேறு அடைச்சிக்கிச்சு. அதே நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மீன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வறுக்கிறதுக்கு குழம்புக்கு நாங்கள் 2 பேர் தாங்க சாப்பிடுவோம், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கு என்ன அளவோ அதை மட்டும் நான் வந்து புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் தக்காளி தொக்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டேன். என்ன மீன் பார்த்திங்கன்னா கட்லா மீன் தாங்க வாங்கிட்டு வந்தேன். கிலோ வந்து 150 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சில கம்மியாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேள்விப்பட்டது இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. இந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து கட்லா மீன் எடுத்துருக்கேன். அது வந்து வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு தான் இருந்துச்சு. அதனால் 4 துண்டு வறுத்துட்டு மிச்சது வந்து குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிளகா பொடி எடுக்கும்போது பார்த்தா மிளகா பொடி தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் செம்படத்துலேருந்து எடுத்து வச்சு மிளகா பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, இல்லை கொஞ்சம் மல்லிப்பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே நான் வந்து மிஷினில் அரைச்சிடுவாங்க. நான் எதுவுமே வந்து வெளில பொடியெல்லாம் வாங்க மாட்டேன். நான் மஞ்சள் பொடி முதற்கொண்டு நான் வந்து வீட்டில் தான் நான் வந்து கடையில் வாங்கி காய வச்சு நான் மிஷினில் அரைச்சி வச்சுக்குவேன். இப்போ வந்து இதுக்கு மீன் குழம்புக்கு வந்து நம்ம கரைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், தக்காளி சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சிட்டாங்க. போட்டு வதக்கலாம் ஒன்றும் இல்லை, பச்சையாகவே நான் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வந்து வடவும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச தக்காளி சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள், சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் ஊற்ற தேவையே கிடையாது. நம்ம கரைச்சி வச்ச புளி இது கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு ஃபைனலாக ஒரு கொதியில் நம்ம ஆஃப் பண்ணிவிடும். ஏன்னா மண் சட்டியில் வைக்கிறதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும் மீன், அதுவும் இல்லாமல் உடஞ்சிரும். அதனால் லாஸ்ட்டில் மீனை போட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீன் வறுவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், கட்லா மீன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ஆனால் முள் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் எடுத்து செய்கிறேன். அதனால் இனிமேல் கட்லா மீன் நான் விட மாதிரி இல்லை, வாரம் வாரம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஒரு 1/2 கிலோவாவது எடுத்து நான் வறுத்து சாப்பிட்ணுங்க. குழம்பு மீனில் வறுத்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு ஃபைனலாக ஒரு 4 மாங்காவை போட்டு நான் இறக்கிட்டேங்க. மீன் குழம்பு ரெடியாச்சு, வறுவல் ரெடியாச்சு, தக்காளி தொக்கும் ரெடியாச்சு. மதியானம் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கட்லா மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நவாப்பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த சீசன் அப்போ நவாப்பழம் டெய்லி ஒரு 1/4 கிலோவாவது நான் சாப்பிட்ருவேன். அது மாதிரி மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பழங்கள்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மாம்பழமும் கட் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா மட்டரை சமைச்சிருந்தாங்க. அதை போட்டுட்டு மீன் குழம்பு ஊற்றி மாம்பழத்தையும் வச்சு வறுத்த மீன் சாப்பிட்டா ஐயோயோ சூப்பரான சூப்பர்.